காஞ்சிபுரம் அருகே கடந்த ஆகஸ்ட் மாதம் காரை கடத்தி கத்திமுனையில் 4.5 கோடி ரூபாய் கொள்ளையடித்த கேரள மாநிலத்தைச் சேர்ந்த 5 பேர் கைதான நிலையில் அவர்களிடமிருந்து 123 சவரன் நகை மற்றும் 13 லட்சம் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை அருகே போரிவலி பகுதியை சேர்ந்தவர் 56 வயது ஜாடின். இவர் தன் சகோதரருடன் சேர்ந்து 2017ஆம் ஆண்டிலிருந்து கூரியர் நிறுவனம் நடத்தி வருகிறார். மேலும் கமிஷன் அடிப்படையில் நாடு முழுவதும் பணம் மற்றும் பொருட்களை அனுப்பி வருகிறார். கடந்த ஆகஸ்ட் 20ஆம் தேதி ஹூண்டாய் கிரெட்டா காரில் 4.5 கோடி ரூபாயை ஒரு லாக்கரில் வைத்து தங்கள் நிறுவனத்தின் ஓட்டுநர்கள் பியூஷ் குமார், தேவேந்திர பட்டேல் ஆகியோரை பெங்களூருவிலிருந்து சென்னை சவுகார்பேட்டைக்கு அனுப்பி வைத்துள்ளார். இந்த கார் காஞ்சிபுரம் ஆட்டுப்புத்தூர் அருகே வந்தபோது 3 கார்களில் வந்த மர்ம நபர்கள் பியூஷ் குமார் மற்றும் தேவேந்திர பட்டேல் சென்ற காரை மடக்கி கத்திமுனையில் பணத்துடன் காரை கடத்திச் சென்றனர். ஆற்காடு அருகே சென்றபோது பணத்தை கொள்ளையடித்துவிட்டு அந்த காரை அங்கேயே விட்டுச் சென்றனர். ஓட்டுநர்கள் பியூஷ் குமார், தேவேந்திர பட்டேல் ஆகியோரையும் அங்கேயே இறக்கிவிட்டு தப்பினர். இச்சம்பவம் குறித்து மும்பையில் இருந்து தங்கள் நிறுவன உரிமையாளர் ஜாடினுக்கு இருவரும் தகவல் தெரிவித்தனர். அதன்படி ஜாடின் காஞ்சிபுரம் வந்து பொன்னேரிக்கரை போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். எஸ்பி சண்முகம் தலைமையிலான போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த கொள்ளை கும்பல் கைவரிசை காட்டியது தெரிய வந்தது. இதையடுத்து சில நாட்களுக்கு முன் தனிப்படை போலீசார் கேரளாவுக்கு சென்று பாலக்காடு, கொல்லம், திருச்சூர் மாவட்டங்களைச் சேர்ந்த சந்தோஷ், சுஜிலால் உள்ளிட்ட 5 பேரை கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் கொள்ளை சம்பவத்தில் மேலும் 10 பேருக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து அவர்களை பிடிக்க காவல் ஆய்வாளர்கள் அலெக்சாண்டர் மற்றும் சிவக்குமார் தலைமையிலான தனிப்படை போலீசார் கேரள மாநிலத்திற்கு விரைந்துள்ளனர். மேலும் மற்றொரு தனிப்படை கைதானவர்களை காவலில் எடுத்து விசாரணை நடத்தினர். அதில் கொள்ளையடித்த பணத்தில் வாங்கிய 123 சவரன் தங்க நகை மற்றும் 13 லட்சம் ரொக்கத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.